கிறிஸ்து பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு வாரத்தின் கடைசி நாள், ஒரு மாதத்தின் கடைசி நாட்களிலே நாம் வருகை தந்திருக்கிறோம். இந்த மே மாதம் 30ஆம் தேதி இதுவரை நம்மை வழிநடத்தின கடவுளுக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போம். இந்த அதிகாலை தொழுகையிலே நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் பின்பு இணையதள வழியாகவும் இணைகின்ற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேகனுடைய நாமத்தில் உள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, தந்தையாக, மைந்தனாக, ஆவியானவராக எங்கள் வாழ்வுகளிலே நீர் செயல்படுகிறீர் என்பதை ஆண்டவரே உணர்ந்து கொள்ள நீர் தருகிற பாக்கியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தூயாவின் திருநாளை கொண்டாடி மகிழுகிற நாங்கள் எங்களுக்குள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிற தூயாவின் ஆற்றலை உணர்ந்து சாட்சி கொடுக்கிற மக்களாய் ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதிக்கிற பொழுதும், வேதத்தை தியானிக்கிற பொழுதும், ஜெபிக்கிற பொழுதும் ஆண்டவரே உம்முடைய ஆவியில் மகிழ்ந்து களி கூறுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். எங்களுள் படைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய ஆவியை அணைத்து போடாதபடி விசுவாசத்திலே, பலத்திலே நற்சாட்சி பகர ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் வழி நடத்தும். இதனால் ஆராதனையிலும் உம்முடைய விசேஷித்த கரம் எங்களோடு இருக்கட்டும். வந்திருக்கிற இணைந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 53வது பாடல். சங்கீதத்தின் முதல் 13 வசனங்களை நாம் முறைமுறையாக படிப்போம். பாடல் புத்தகத்திலே 170வது பக்கம், சங்கீதம் 51. கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதல்களை அளித்துவிடும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது. இதோ நான் அக்கிரமத்தில் பிறந்தவன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். ஈசோப்பால் என் பாவத்தீட்டு நீக்கும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுகி அருளும். அப்பொழுது உறைந்த மழையிலும் வெண்மையாவேன்.
என் பாவங்களை பாராதபடி உமது முகத்தை மறைத்தருளும். என் அக்கிரமங்களை எல்லாம் அழித்துவிடும். உமது சமூகத்தினின்று என்னை தள்ளிவிடாதிரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். சேர்ந்து படிப்போம். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை போதிப்பேன். பாவிகள் உம்மிடம் மனம் திரும்புவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமேன். இந்த நாளிலே வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முடிவுள்ள வசனங்கள். ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். ஏசாயா அதிகாரம் 61 வசனங்கள் 1 முதல் 4 வரை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தருக்கு என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதியின் விருட்சைகள் என்று எண்ணப்படுவார்கள். அவர் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்பது. ஆமென். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 16 துவங்கி 21 முடிவுள்ள வசனங்களை படி கேட்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல். தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரேத்துக்கு அவர் வந்து தமது வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தினுள் சென்று வாசிக்க எழுந்து நின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை அவரிடம் கொடுத்தார்கள். அவர் புஸ்தகத்தை விரித்து, கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறது, தரித்திரருக்கு நற்செய்தியை அறிவிக்க அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் அவர் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடம் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார் என்பதை இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாண முறைமையின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாய் கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் பவித்து கனிவெள்ளத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து வித்தெழுந்தார். பருத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய வலது வசதி வீற்றிருக்கிறார். அவளிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியாரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, நான் வாசிக்கிட்ட நற்செய்தி வேத பகுதி தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் இப்படி வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறது, தரித்திரருக்கு நற்செய்தியை அறிவிக்க அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்பதை. தலை வணங்கி ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளை, மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிலே நன்றியோடு உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய குமாரன் வழியாக கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிற தூய ஆவியானுடைய ஆற்றலை நாங்கள் உணர்ந்தவர்களாய்
எங்கள் வாழ்விலே இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இறை சித்தத்திற்கு செய்ய ஆவியானவரால் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தப்பட ஆண்டவர் நிற்கிருபை தாரும். கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலை குறித்து கடந்த நாட்களிலே சிந்தித்தோம். அவர் படைப்பில் இருந்தார், படைக்கப்படுவதற்கு முன்பாக இருந்தார், படைக்கப்படுவதற்கு அவரும் காரணமாக இருந்தார். மீட்பு பணியிலே கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவுடைய பிறப்பிலே, அவருடைய திருமுழுக்கிலே, அவருடைய திருப்பணிகளிலே, என் சிலுவை, பாடு, மரணம், உயிர்த்தெழுதலிலே, அவருடைய சுவிசேஷத்திலே, பிரசங்கத்திலே, அருளுரைகளில் எல்லாம் ஆவியானுடைய செயல்பாடு இருந்தது. அவர் வாக்களித்தபடி விண்ணேற்றத்திற்கு பிற்பாடு தூய ஆவியானுடைய ஆற்றலை அவர்களுக்கு பகிர்ந்து தந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, எங்கே தூய ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே மாற்றம் உண்டு. எங்கே தூய ஆவியானவர் செயல்படுகிறாரோ அங்கே புதுப்பிக்கப்படுகிற, சிருஷ்டிக்கப்படுகிற, உருவாக்கப்படுகிற அல்லது வளருகிற, முன்னேறுகிற செயல்பாடு இருக்கும் என்பதை நாம் கடந்த நாட்களிலே சிந்தித்தோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்கிறோம், தூய ஆவியானவர் அவர் விடுதலை தருகிறவர், விடுவிக்கிறவர். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்கே கடவுளின் ஆவி இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்கிற பொழுது கடவுளுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட விடுதலையை நமக்கு தருகிறார் என்பதை குறித்து வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏசாயா இறைவாக்கினருடைய புத்தகத்தை நாசரேத்து ஜெபாலயத்திலே வாசித்து இன்றைக்கு இந்த வார்த்தைகளுக்கு நிறைவு வந்தது என்று சொல்லுகின்ற அந்த பகுதி அவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஆவி என்மேல் இருக்கிறது. அவர் தரித்திரருக்கு, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு, எவரெல்லாம் சமூகத்திலே தேவையில் இருக்கிறவர்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலையை, ஒரு மாற்றத்தை தரும்படி தூய ஆவியானவர் என்மேல் இறங்கினார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாட்சி பகிர்கிறதையும், இறைவாக்கின் வழியாக ஆவியானவர் தன்னுடைய குமாரனுக்கு கொடுக்கப்படுகிற நோக்கத்தையும் விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றும் இந்த உலகத்திலே அறியாமை என்கிற இருளிலே வாழுகின்ற அநேக மக்கள் இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் மூட நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய பழக்கங்களிலே, நம்பிக்கையிலே இழைத்து போன கிறிஸ்தவர்கள், பாரம்பரியம் என்கிற கட்டுகளிலே கட்டப்பட்டவர்கள், இப்படி தங்களுடைய சமூக வாழ்க்கையிலே அடிமைப்பட்ட கிறிஸ்தவ மக்களாக நாம் இன்றைக்கும் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிறைப்பட்ட அனுபவம் அல்லது ஒரு இருளிலே வாழுகிற ஒரு அனுபவம், நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியாத, இயங்க முடியாத, அடைக்கப்பட்டிருக்கிற, நாம் முடக்கப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவர் தம்முடைய ஆவியை தந்து நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை வழங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் மோசேயின் வழியாக தம் ஆவியை தந்து அவர்களுக்கு விடுதலை வழங்குகிறார். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 7 மற்றும் 25 வசனங்களிலே ஆவியானவர் எப்படி மோசையோடு இருந்து ஜனங்களை வழிநடத்தினார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே விடுதலை தருகிறதிலே, விடுதலையின் செயல்பாடுகளிலே ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தார். கிறிஸ்துவும் அந்த விடுதலையைத்தான் தந்தார். கலிலேயா பகுதி மக்கள், ஒடுக்கப்பட்ட சமூகம், பாவி என்று முத்திரை குத்தப்பட்ட சமூகத்தால் புறந்தள்ளப்பட்ட மக்களை தேடி தேடி கண்டு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை, ஒரு மாற்றத்தை தருகிற கிறிஸ்துவை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ திருச்சபைகளும் அல்லது கிறிஸ்தவ மிஷனரிகளும் அல்லது கிறிஸ்துவின் இன்றைய பணியும் அதாக தான் இருக்கிறது.
100 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தேசம் எப்படிப்பட்ட இருளிலே, அடிமைத்தனத்திலே, அறியாமையிலே, மூட பழக்கங்களில் இருந்தது என்பதை நாம் அறிகிறோம். சமூக கட்டுப்பாடுகள், இன்னும் ஜாதிய எண்ணங்கள், ஏற்றத்தாழ், உயர்குடி, தாழ்குடி என்கிற எண்ணங்கள், இவைகளெல்லாம் கோலோச்சி இங்கிருந்த சமயங்களிலே ஆண்டுடைய வார்த்தை கடந்து வந்து மனிதர்கள் யாவரும் சமம், யாவருக்கும் விடுதலை உண்டு, யாவருடைய வாழ்க்கையிலும் கடவுள் செயல்படுகிறார் என்கிற ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு சமூக மாற்றத்தை தூய ஆவியானவர் வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தூய ஆவியானுடைய அனுபவம் அதுதான். சிறைப்பட்டு இருக்கிற, கட்டப்பட்டு இருக்கிற, நொறுக்கப்பட்டு இருக்கிற, சொல்லுகிற பொழுது கடவுளுடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த, கடவுள் தருகிற வாழ்வை, எவரெல்லாம் கடவுள் தருகிற வாழ்வு நிராகரிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த வாழ்வை வழங்குவதற்கு, எவருக்கெல்லாம் கடவுள் தருகிற வாழ்வை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அந்த வாழ்வை தருவதற்கு, எவரெல்லாம் கடவுளுடைய வாழ்வை பெறுவதற்கு முடக்குகிறார்களோ அவர்களை அகற்றுவதற்கு தூய ஆவியானவர் செயல்படுகிறார். இரண்டாவதாக, பெந்தெக்கோஸ்தே அனுபவம் என்பது நம்முடைய சமூக மாற்றத்தை மாத்திரமல்ல, நம்மிலே ஒரே உள்ளம், ஒரே எண்ணம் என்கிற ஒற்றுமையை கடவுள் நமக்கு தருகிறார். சொல்லுங்க, இயேசு ஆண்டவர் நாசரேத்தூர் ஜெபாலயத்தில் அந்த பகுதியை வாசித்து முடித்தவுடனே எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரிய பிரமிப்பு. எத்தனையோ முறை அந்த வார்த்தைகள் வாசிக்க கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அன்று வாசிக்கப்பட்ட போது, அன்று கேட்ட பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறதை நான் பார்க்கிறோம். பெந்தெக்கோஸ்தே அனுபவம் அதுதான். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பல்வேறு மொழி, இனம், தேசம், அடையாளங்கள், பண்பாடுகளுடைய மக்கள் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட பொழுது ஒன்றாக இருந்தார்கள் என்று நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரிவுகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தூரங்கள், இடைவெளிகள், இவைகளையெல்லாம் அவர் மாற்றுவதற்கு ஆவியானவர் இணைப்பு பாலமாக இருக்கிறார். கடவுளோடு நமக்கு இருக்கிற உறவில் இருக்கிற பிரிவினையை இணைக்கின்ற பாலமாக ஆவியானவர் இருக்கிறார். ஆகவேதான் லுத்தர் சொல்லுவார், ஆவியானவர் தான் நம்மை ஆண்டவரிடத்திலே கூட்டி சேர்க்கிறார், நம்மிடத்திலே வரவழைக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆவியானவர் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற பிரிவினையை அகற்றி நம்மை இணைக்கிறது மாத்திரமல்ல, ஆவியானவர் சக மனிதனோடு, சமூகத்தோடு நமக்கு இருக்கிற உறவில் இருக்கிற பிரிவினைகள் அல்லது பிளவுகள் அல்லது வேறுபாடுகள், பகைகளை களைந்து நம்மை ஒன்றித்து இணைக்கிற பணியையும் ஆவியானவர் செய்கிறார். ஆதி திருச்சபையும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே வளர்ந்தார்கள். அவர்கள் எல்லோரும் தாங்கள் எல்லாருக்கும் எல்லாம் பொதுவாக இருந்தது, எல்லாரும் ஒன்றாயிருந்தார்கள். தங்களுக்கு எந்த ஒரு சுயநலம் இல்லாதபடி பிறருடைய வாழ்வின் சந்தோஷத்தை கண்டு மகிழுகிற ஒரு அனுபவம் ஆதி திருச்சபையில் இருந்தது. அவர்கள் அப்பம் பிற்கிறதிலும், அந்யோன்யத்திலும், அப்போஸ்தல உபதேசத்திலும், ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள். ஆதி திருச்சபையினுடைய அடிப்படை அதுவாக இருந்தது. இன்றைக்கு அந்த அடிப்படையை திருச்சபை இழந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் நம்மில் இருக்கிற பகையை, வெறுப்பை, பிரிவுகளை களைந்து நாம் கடவுளுள் ஒன்று என்பதையும், நாம் கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்ட சமூகம் என்கிற சத்தியத்தையும் தூய ஆவியானவர் நமக்குள் உணர்த்துகிறார். உண்டதாக தூய ஆவியானவரை குறித்து சொல்லுகிற பொழுது, தூய ஆவியானவர் நமக்கு சமூக விடுதலை மாத்திரமல்ல, நம்மில் இருக்கிற உறவை சீர்படுத்துகிறது மாத்திரமல்ல, நம்மை பாவக்கட்டுகளிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நான் வாசிக்கிட்ட 51ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். பாருங்கள், 51ஆம் சங்கீதம் தாவீது அவன் தவறு செய்ததை உணர்ந்து தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்து கெஞ்சுகிற பொழுது அவன் பாடுகிற பாடல் சொல்கிறார், கடவுளே உம்முடைய ஆவியானவரை என் உள்ளத்திலே புதுப்பியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவ கட்டுகளிலே, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை புதுப்பிப்பதற்கு, புதிய சிருஷ்டியாய் கழுவப்படுவதற்கு, ஈசோப்பால் என் பாவத்தீட்டை கழுகும், நாம் கழுகப்படுவதற்கு, சுத்திகரிக்கப்படுவதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார்.
11ஆம் வசனத்தில் சங்கீதம் 51 சொல்கிற பொழுது, உம்முடைய ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். 13ஆம் வசனம் தொடர்ந்து சொல்கிற பொழுது, உற்சாகமான ஆவியை எனக்கு தாரும். அருமையானவர்களே, கடவுள் நமக்கு தந்திருக்கிற உற்சாகமான ஆவி, நமக்குள் இருந்து செயல்படுகிற கிறிஸ்துவின் ஆவி நம்மை பாவக்கட்டுகளிலிருந்து, பிசாசின் அதிகாரத்திலிருந்து, மாம்ச இச்சைகளிலிருந்து, உலக மோகங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். நாம் கடவுளுடைய பிள்ளைகள், இறை மக்கள், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கடவுள் போதித்திருக்கிறார். கிறிஸ்துவின் வழியாக நமக்கு படிப்பினை தருகிறார். ஆவியானவர் நம்மை நல்வழிப்படுத்துகிறார். அதை உணர்ந்து நாம் பாவங்களை விட்டு விலகி மனம் திரும்பி கிறிஸ்துவிலே நமக்கு தருகிற பரிசுத்தமாக்கப்பட்ட புதிய வாழ்வை நாம் பெற்று வாழ்வதற்கு தூய ஆவியானவர் நமக்குள் செயல்படுகிறார். கடவுள் தந்தையாக, மைந்தனாக, தூய ஆவியாக, தூய திருத்துவமாக நம்மை படைக்கவும், மீட்கவும், பரிசுத்தப்படுத்தவும், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்ததாய் கடவுள் நமக்கு வாக்களித்த நித்திய பரலோக பாக்கியத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும், இந்த வாழ்கிற பூ உலகத்தில் அவருடைய ஜீவனுள்ள சாட்சிகளாய் வாழ்வதற்கும் கடவுள் விரும்புகிறார். அதை நாம் உணர்ந்த மக்களாய் சமூக விடுதலை தருகிற ஆவியானவரை பற்றி கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கடவுளோடு சக மனிதர்களோடு இணைத்து செயல்படுகிற தூய ஆவியானுடைய வல்லமையை புரிந்து கொள்ளுவோம். நாம் பாவத்தினாலே, அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கடவுளுக்கு பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானுடைய செயல்பாடுகளை நாம் உணர்ந்து நாம் வாழ, நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த ஆவியை அணைத்து போடாதபடி, கடவுள் பெற்றுக்கொண்டு தந்திருக்கிற பரிசுத்தத்தை இழந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் கிரியைகளுடைய வழிநடத்துதலை வளருவதற்கு கடவுள் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருக்குள்ளும் கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழிநடத்துவாராக. ஆமீன். 622வது பாடலை பாடுவோம். Amen.
ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, பாவ இருள் எங்களை வந்து சூழ்ந்து கொண்ட பொழுது, வாதை நோயும் துன்பமும் எங்களை ஆட்கொண்ட பொழுது, ஆண்டவரே, சேற்றில் விழுந்து மடிந்து கொண்டிருந்த எங்களை உம்முடைய ஆவியானவர் வழியாக சுவிசேஷத்தை தந்து கிறிஸ்துவின் மீட்பிலே ஆண்டவரே நாங்கள் விடுதலையாக்கப்பட்ட மக்களாக கடவுளோடு இணைந்து இசைந்து சக மனிதரோடு வாழ்கிற பாக்கியத்தை, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு புதிய சிருஷ்டியாய் படைக்கப்படுகிற பாக்கியத்தை தேவரீர் எங்களுக்கு நீர் கிருபையாய் ஆவியானவர் வழியாக கிறிஸ்துவில் வழியாக எங்கள் மேல் கொண்டுள்ள அன்பிற்கு ஆண்டவர் தந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்த மக்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். இது காலை வேளையிலும் நம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து நம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் சொந்தங்கள் உறவுகளையும் ஆண்டவருக்கு நோக்கி பாரும். தூர இடங்களில் வெளியூர்களிலே ஆண்டவரை இல்லங்களில் இருந்து கொண்டு இந்த அதிகாலை தொழுகையிலே தங்களை இணைத்து கொள்ளுகிற யாவரையும் ஆண்டவருக்கு நோக்கி பாரும். ஒவ்வொருடைய வாழ்விலும் துயாவியான் தருகிற விடுதலையை, மாற்றத்தை, ஒரு புதுக்கி வைக்கப்பட்ட அனுபவத்தை, மகிழ்ச்சி பெருக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆவியான வழியாய் கண்டு உணர்ந்து தன்னுடைய மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் கிருபை தாரும். இரக்கமுள்ள கடவுளே, தேவைகளோடு இருக்கிற எல்லா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். வெளிநாடுகளிலே ஆண்டவர் வசிக்கிற குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அவர் இருக்கிற இடங்கள், வாழ்வு, பணி, கடமைகள் எல்லாம் கர்த்தர் கூட இரும். குடும்பங்களிலும் பலகீனங்களோடு இருக்கிற மக்கள், வியாதிகளோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்கள், இல்லங்களிலே தங்கள் சிகிச்சைகளை தொடர்கிறவர்கள், ஆண்டவரே இந்த வியாதியை பலகீனத்தை என்னிடத்து மாற்றும் என்று உம்முடைய திருப்பால் பணிந்து வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு மக்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய் தரணும். கடவுள் அற்புதங்களை செய்கிற தேவன் என்பது தங்கள் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். வயோதிகத்து நிமித்தமாய் பலகீனங்களோடு இருக்கிற மக்கள், ஆண்டவரே, படுக்கையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். அவர்களுக்கு தருகிற மருத்துவ பணிவிடைகள், குடும்பத்தாருடைய பணிவிடைகளுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் அவர்கள் சுகத்தோடு, சமாதானத்தோடு, ஆரோக்கியத்தோடு நன்மைகளை பெற்று வாழ்வதற்குரிய கிருபைகளை தந்து ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, அமைதி இழந்து, சமாதானத்தை இழந்து, பிரச்சனைகளிலே, ஆண்டவரே, கவலைகளிலே, கண்ணீரிலே, வேதனையில் இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் நோக்கி பாரும். கடவுள் அவர்களுக்கு இரக்கம் செய்யும். பொருளாதார நெருக்கடிகளை நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், வழக்கு சண்டைகள் இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள், மதுவுக்கும் போதைக்கு அடிமைப்பட்டது நிமித்தமாய் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கர்த்தர் சந்தியும். கடவுள் ஒரு பெரிய மாற்றத்தை எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவர் தாரும். வாலிப பிள்ளைகள் வாழ்வையும் கர்த்தர் விசேஷமாய் பொருட்படுத்திக் கொள்ளும். எதிர்காலம் சிறக்க உயர்கல்வி, வேலை வாய்ப்புகள், குடும்ப வாழ்க்கை அனைத்தையும் அமைத்து தாரும். சிறு பிள்ளைகள், கைக்குழந்தைகளை கர்த்தர் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். மீண்டும் ஒரு புதிய கல்வியாண்டுக்குள் பிரவேசிக்க ஆயத்தப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் அவருடைய எதிர்கால வாழ்வு, கல்வி அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரும். இன்று வாரத்தின் கடைசி நாள். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர்களை சுகபத்திரமாய் வழிநடத்தினீர். ஒரு மாதத்தின் நிறைவு நாளிலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு இந்த மாதத்தில் நிறைவு செய்து ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை தாரும். நாளைய தினம் பரிசுத்த ஓய்வு நாளிலும் உம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து ஆவியோடு, உண்மையோடு, உற்சாகத்தோடு ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இன்றும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை கொண்டாடி மகிழ்கிறவர்கள், இந்த நாளை தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விசேஷத்த நாளாய் கருதுகிற உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இந்த நாள் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைத்தரலும். அவர்கள் எதிர்கொள்ளுகிற புதிய வருடம் அவருடைய வாழ்விலே, குடும்பங்களிலே, உறவுகளிலே, சொந்தங்களிலே ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தவர்களும். கர்த்தர் அநேக ஆண்டுகளை கடந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற பாக்கியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். இன்றும் ஆண்டவரே, தங்கள் உழைப்பு, தொழில் பணிகளை மேற்கொள்ளுகிறவர்கள், தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளுகிறவர்கள் யாவரோடும் உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, இருசக்கர வாகனங்கள், பொது வாகனங்கள், சுய வாகனங்களில் பயணிக்கிறவர்களுடைய எல்லா பயணங்களையும் கர்த்தர் பாதுகாப்பாய் தாரும். நல்ல பருவ காலங்களை தந்திருக்கிறீர். கர்த்தர் பூமியிலே வளம் பெருக கர்த்தர் உதவி செய்தவர்களும் இயற்கை அனுகூலமாக்கி தாரும். கடவுள் பேராபத்துகள், இயற்கையின் பேரிடர்களுக்கெல்லாம் எங்களை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்.
ஆண்டவரே பருவமழை செழித்து பூமியிலே ஆண்டவரே விவசாயம் பெருக கர்த்தர் உதவி செய்ததில் மக்கள் தங்கள் உணவு தேவைகள் சந்திக்கப்படும்படி சுபிட்சமாய் மக்கள் வாழ்வதற்குரிய எல்லா பாக்கியங்களை தந்து ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையும் திருச்சபையின் திருப்பணிகளையும் எங்கள் தேசத்தையும் ஆண்டவரே எங்கள் இந்து சுசல் திருச்சபைகள் ஸ்தாபனங்களையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். இதனால் முழுவதும் கடவுள் எங்களுக்கு துணையாகிலும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல முதலில் செய்யப்படுவதாக. எனவே எங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளை நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவம் எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படாமத்தை பிடித்துக் கொள்ளும். ராஜ் வல்லமை மகிமை எதிரேக்கும் விளையே, ஆமீன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி கொண்ட அன்பும் தூய ஆவியானுடைய அந்யோன்யம் உள்ள இடத்துல சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.